بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பேரருளால் நாம் நம்முடைய ரமதானுடைய இரவு தொழுகையை நிறைவுபடுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியான செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். நமது ஈமானை வலுப்படுத்தி கொள்வதற்காக, நமது அமல்களை முன்னேற்றத்தின் பக்கம் எடுத்து செல்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று இன்னல் ஈமான் ல யஹ்லக் ஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌப். ஆடை பழமையாகுவதைப் போன்று, துணிமணிகள் பழமை அடைந்து கந்தலாவதைப் போன்று, கிழிந்து விடுவதைப் போன்று உங்கள் ஈமானும் பழமை அடைகிறது. ஃபஸலுல்லாஹ அய்யுஜதித அல் ஈமான ஃபி குலூபிக்கும். உங்கள் உள்ளங்களில் ஈமானை வலுப்படுத்த வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஈமான் என்பது ஆடை பழசா போகிற மாதிரி பழசா போகுதுங்கிறாங்க. பழசா போகுதுன்னு என்ன அர்த்தம்? பலகீனமாக ஆகிறது, ஆர்வம் குறைகிறது. எப்படி ஆர்வப்படுத்திக் கொள்வது? ஈமான் எப்படி வலுப்படுத்திக் கொள்வது? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி இவ்வாறு பேசுவதன் மூலமாகவும் கேட்பது மூலமாகவும் நமக்கு மத்தியிலே ஒரு ஆர்வம் பிறந்து நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஈமானோடு செயல்பட வேண்டும், ஈமானிய உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை, அமர்வுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நமது ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கு. அதன் மூலமாக நம்மளுடைய அமல்களை நாம் சீராக்கி கொள்வதற்கு, அதை நாம் மெருகூட்டி கொள்வதற்கு அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் இந்த சொற்பொழிவின் மூலமாக என்ன ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால், நமது தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நிறைய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட நாம் நிறைய அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிலைநாட்டுகிறோம். குறிப்பாக ரமதானில் 5 நேர தொழுகையை அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் முஸ்லிம்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம், தொழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுவது, அதே போன்று இரவு தொழுகை தராவிஹ் தொழுகை, இரவில் தஹஜ்ஜத் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, வித்ர் தொழுகை என்று நாம் பல்வேறு நேரங்களை, அதிகமான நேரங்களை தொழுகைக்காக நாம் செலவு செய்கிறோம். ரமதான் அல்லாத காலத்திலும் செலவு செய்கிறோம், ரமதானுடைய காலத்தில் அதிகமாக செலவு செய்கிறோம். இந்த தொழுகைக்காக நாம் செலவிடக்கூடிய இந்த நேரம் எந்தளவுக்கு ஆரோக்கியமானதாக, சிறப்பானதாக அல்லது இறைவன் விரும்பக்கூடிய ரீதியில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும். தொழுகைக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்துட்றோம். ரமதானில் எடுத்துக்கொண்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது கொடுப்போம். அல்லாஹ்வுடைய கிருபையில் 5 நேர தொழுகையினுடைய நேரம், அதனுடைய முன்பின் சுன்னத்துகள், கியாமுல் லைல், தராவி என்றெல்லாம் எடுத்துக்கொண்டால் மினிமம் குறைந்தபட்சம் 2 மணி நேரம், சில நேரங்களிலே 3 மணி நேரங்கள் வரைக்கும் நாம் தொழுகைக்கு நேரம் செலவு செய்யக்கூடியவர்கள் நம்மில் இருப்போம். 3 மணி நேரங்கள் இறுதி பத்திலே குறிப்பாக. மாஷா அல்லாஹ். இந்த 3 மணி நேரம் தொழுகையில் நாம் ஈடுபடுறோமே, இந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதை எப்படிப்பட்ட தொழுகையாக இறைவன் எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு நிறைய செய்திகள், சான்றுகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக இதன் அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சூரத்துல் முஃமினூன் எனக்கூடிய ஒரு அத்தியாயம், முஃமின்கள், விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள் என்ற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் 23வது அத்தியாயமாக திருமறையிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த அத்தியாயத்தினுடைய
ஆரம்ப வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். கத் அஃப்லஹ் திட்டவட்டமாக உறுதியாக வெற்றியடைந்து விட்டார்கள். யார்? அல் முஃமினூன், மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் வெற்றியடைந்த மூமின்களுடைய முதல் பண்பு, முதல் அடையாளம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் எல்லாம் மூமின்கள், அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த மூமின்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? எதை எதிர்பார்க்கக்கூடிய மூமின்கள்? வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய மூமின்கள். எந்த வெற்றியை? நாளை மறுமையில் நிரந்தர வெற்றியை, நரகத்திலிருந்து விடுதலையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் சொர்க்கத்தை கொண்டு வெற்றி. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ, the one who has entered into the paradise had succeed என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ வெற்றி அடைந்து விட்டார், அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகிவிட்டார், காமியாப் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ வெற்றி என்பது நரகத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிறது. மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூமின்கள் நிச்சயமாக நரகத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க. வெற்றி அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா எதை சொல்ல போகிறான்? விளையாட்டில் ஏற்படக்கூடிய வெற்றியா? கட்சிகள் அடையக்கூடிய வெற்றியா? அல்லது விளையாட்டு அணிகள் அடையக்கூடிய வெற்றிகளா? அதுவல்ல. அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடியவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்கங்கிறதா? இல்லை, மறுமையில் வெற்றி அடைவாங்க. மறுமையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறான். ஆனால் அந்த தகுதியெலாம் இருக்கும்போது இந்த தகுதியின் காரணத்தினால வெரி ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதன் முதல் தகுதி என்ன என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். 3 மணி நேரம் கிட்டத்தட்ட தொழுகிறோமே, உள்ளச்சம் இருந்ததா? இவ்வளோ நேரம் தொழுதமே சிந்தனை, அல்லாஹ்வுக்கு முன்பாக நாம் நின்று தொழுகிறோம் என்ற அந்த உணர்வு, பயபக்தி, அல்லாஹ் முன்னாடி தக்பீர் கட்டி நிற்கிறோம், அல்லாஹ்வுக்காக நாம் சிரம் பணிந்து நாம் சஜ்தா செய்தோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் கட்டுப்பட்டவர்களாக இறைவனுக்கு முன்பாக நாம் அந்த தொழுகை நிறைவேற்றுகிறோம் என்ற அந்த பயபக்தி இருந்ததானா? கேள்விக்குறிதான். அந்த மூமின்கள் வெற்றியடையக்கூடிய மூமின்களுடைய முதல் பண்பே, முதல் அடையாளமே, அவர்களுக்கான முதல் தகுதியே தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். எது அல்ல? தொழுவார்கள் அல்ல. வெற்றியடையக்கூடிய மூமின்கள் தொழுது விடுவார்கள் நல்லா சொல்லலை, தொழுகைக்கு வந்து விடுவார்கள் சொல்லலை, தொழுதுதான் ஆக வேண்டும். வெற்றியடையக்கூடிய மூமின்கள் அந்த தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்கன்னு அந்த தொழுகையினுடைய தரத்தை பேசுகிறான். குவாலிட்டி ஆஃப் சலாவை தான் பேசுகிறான். ப்ரெசன்ஸ் ஆஃப் சலாவ் அல்லாஹ் தஆலா சொல்லலை, குவாலிட்டி ஆஃப் சலா, அந்த தொழுகையினுடைய தரம் என்னதாக இருக்கும் என்று சொல்லி இன்னும் சில தகுதிகளை சொல்கிறான். அவங்க ஜக்காத் கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை கற்பை பேணுவாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க, இப்படி சில தகுதியெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு திரும்ப ஒரு முடிவுரைக்கு வர்றான், கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வர்றான். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிஸூன், அவர்கள் தொழுகையை பேணி தொழுவார்கள், விடாமல், கன்சிஸ்டண்ட்டாக, விடாமல், ரெகுலாரிட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விடாமல் எல்லா தொழுகையும் பேணுவாங்க. ஃபஜர், துஹர், அஸர், மக்ரிப், இஷா என்று 5 நேர தொழுகையை வாரம் முழுக்க, மாதம் முழுக்க, ஆண்டு முழுக்க, ஆயுள் முழுக்க, வாழ்நாள் முழுக்க விடாமல் தொழுவார்கள். இப்படி வாழ்நாள் முழுக்க விடாமல் தொழுபவர்கள் தான் மூமின்கள். அந்த விடாமல் தொழக்கூடிய தொழுகையை உள்ளச்சோடத்தோடு தொழுவக்கூடியவங்க தான் மூமின்கள். அந்த மூமின்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா அப்படியே பின்னி கொண்டு வந்து உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் எல்லாம் வாரிசுகள் என்று சொல்லி முடிக்கிறான். எதுக்கு வாரிசுகள்? யாருக்கு வாரிசுகள்? தாய் தந்தையுடைய சொத்துக்கு வாரிசு என்று சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தினுடைய நிரந்தர சொர்க்கமாகிய அல்லதீன யரிசூன், அவர்கள் வாரிசாக ஆக போகிறார்கள் அல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு இவர்கள் எல்லாம் வாரிசுகள் என்று சூரா மூமினூன்ல அல்லாஹ் சொல்கிறான். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போனதுக்கப்புறம் எத்தனை நாள் இருப்பாங்க? டைம் முடிஞ்சு அடுத்த பேட்ச் வர்றாங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுமா? இல்லை, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், எட்டர்னல், என்லெஸ், என்றென்றும் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள். நிரந்தரமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறதுக்கான தகுதி என்ன இவங்கள்ட்ட இருந்தது? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு தொழுகை விடாமல் கடைபிடித்தார்கள், மற்ற நிறைய கடமைகளை செய்தார்கள். அந்த தொழுகையிலே உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடு, உணர்வோடு, கான்ஷியஸ்னஸோடு, அந்த சிந்தனையோடு அல்லாஹுக்காக தொழுகிறங்கிற அந்த முழு ஈடுபாடோடு தொழுது, பயபக்தியோடு தொழுது வந்தனால மாஷா அல்லாஹ் முதல் தகுதி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகை, இறுதி தகுதி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகை, அந்த தொழுகையினுடைய இருவிதமான பண்பை சொல்லி காட்டுகிறான், தரத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த தொழுகை உள்ளச்சத்தோடு இருக்கும் முதல் செய்தி. இறுதி செய்தி, அந்த தொழுகை விடுபடாமல் எப்பொழுதும் அது நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு சீசனுக்காக ரமதான் மாஹுல் அப்படி எல்லாரும் தொழுவும் போது நம்மளும் தொழுதுட்டு போயிடுவோம்.
ரமதானில் மட்டும் அந்த ஃபர்துகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள். ரமதானில் மட்டும் தராவிக்காக மட்டும் வரக்கூடியவர்கள் சிலர் இருக்கலாம். நல்லா பாதுகாக்கணும். வெற்றி அடையக்கூடிய மூமினானா, அல்லாஹ் அறிவித்திருக்கூடிய வெற்றிக்கான வாக்குறுதி என்ன, அதுக்கான தகுதிகள், எலிஜிபிலிட்டி என்ன அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீ தொழுகையாளியாக இருக்கணும், தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுகிறானா இருக்கணும். நான் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு தக்குவோடு தொழுதுட்டேன், தராவி தொழுதுட்டேன்னு சொல்லிட்டு போயிடாத. நெல்லு கேட்டுக்க, அல்லாஹ் சொல்கிறான், நெல்லு கடைசி உள்ளதையும் கேட்டுக்க. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிஸூன், நீ பேணி வாழ்நாள் முழுக்க தொழுகிறவனாக இருக்கணும். ரமதானில் மட்டும் தொழுபக்கூடியவனாக, இறுதி பத்தில் மட்டும் தொழுதவராக, ஒற்றைப்படையில் மட்டும் தொழுதவராக, ஏதோ ஆர்வம் கிடைத்த போது மட்டும் தொழுதவராக, அல்லது ஜும்மாவில் மட்டும் தொழக்கூடியவராக அவர் இருக்க முடியாது. முஹாஃபதத்து ஸலா என்று சொன்னால் எல்லா நேர தொழுகையும் பேணி பாதுகாக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் ஜமாத்தோடு பள்ளியில் பேணி தொழக்கூடியவர்கள் தான் முஹாஃபிது ஸலா, தொழுகையை பேணி தொழுபவர்கள். இவங்க தான் வெற்றியாளர்கள், இவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தின் பின்னணியில் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் பாருங்க, இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தின் பின்னணியில் ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி அடையக்கூடிய மூமின்களுடைய பண்புகளை அடுக்கும் பொழுது முக்கியமான விஷயங்களை சொல்கிறான். தொழுகையில் இருக்கக்கூடிய தரத்தை, ஜக்காத் கொடுப்பது, அமானிதத்தை பேணுவது, ஒழுக்கத்தை பேணுவது, ஜினாவை விட்டு விலகி இருப்பது, இந்த மாதிரியான முக்கியமான பிரதானமான விஷயத்தை பேசுகிறான். அதில் தொழுகை பேசும்போது தொழுவாங்கன்னு சொல்லலை, தொலை தான் செய்வாங்க. ஒரு முஸ்லீம்னா தொழுது ஆகணும், தொல்லாட்டி ஒரு முஸ்லீமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. தொழுவாங்க. எப்படி தொழுவாங்க? உள்ளச்சத்தோடு தொழுவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. தொழுகையில் உள்ளச்சம் எனக்கூடிய ஒரு அம்சம் வாஜிபுன் என்று சொல்கிறாங்க, அது வாஜிபானது. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதிலிருந்து ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது, அதாவது இது வெறும் விரும்பத்தக்கது, தொழுகையில் உள்ளச்சம் இருப்பது என்பது ஒரு சிறப்பானது என்று சொல்வதற்கல்ல, அதை தாண்டி தொழுகையில் உள்ளச்சம் இருக்க வேண்டும் என்பது வாஜிபானதாகும் என்ற ஒரு சட்டத்தை இந்த இடத்திலே இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அவ்வளோ முக்கியமான ஒரு அம்சம். எல்லா இமாம்களும் இதை வாஜிப் என்று குறிப்பிடவில்லை. அவசியமான ஒன்று, முக்கியமான ஒன்று, எசென்ஷியலான ஒரு அதிகம் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று என்று பல்வேறு மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாஜிப் என்ற அளவிற்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒன்று நம்ம தொழுகையில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்க்கணும். இதை தான் இப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம பேசுகிறது என்னென்னா, தொழுகையில் உள்ளச்சம், தொழுகையில் ஒரு பயபக்தி, தொழுகையில் இது ஒரு அம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொழுகையில் இது ஒரு அம்சம் நம்ம சொல்கிறோம். தொழுகையில் எத்தனை அம்சம் இருக்குது? தொழுகையில் தக்பீர் கட்ட வேண்டும் என்பது ஒரு அம்சம் இருக்கா? எல்லார்ட்டையும் இருக்குது, டிக். தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்பது ஒரு அம்சம் இருக்கா? எல்லாரும் ஓதிடுறோம், அல்லது இமாம் ஓதும் போது கேட்டுடுறோம். துணை சூரா ஓத வேண்டும் என்பது ஒரு அம்சம், டிக் போட்டுக்கலாம். ருக்கு செய்ய வேண்டும், ருக்கு செஞ்சுட்டேன், டிக் போட்டுக்கலாம். அதில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓத வேண்டும், டிக் போட்டுக்கலாம். சமியல் அலைஹிதா சஜிதா செய்யணும், 2 சஜிதா செய்யணும், 2 சஜிதா கிடையில இந்த துவா ஓதணும், டிக் டிக் டிக். அத்தியாத் ஓதணும், ஸலவாத் ஓதணும், துவா ஓதணும், டிக் டிக் டிக், எல்லாம் டிக் போட்டாச்சு. தொழுகையில் இதெல்லாமே இருக்குது. தொழுகையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக சூரா மூமின் அல்லாஹ் தஆலா சொல்கிறது, தொழுகையில் அவங்க ஃபாத்திஹா ஓதுவாங்க, துணை சூரா ஓதுவாங்க, ருக்கு செய்வாங்க. அல்லாஹ் தஆலா பேசலை, அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதே குர்ஆன் அல்லாஹ் தஆலா சட்டம் போட்டு சொல்லணும். அதெல்லாம் இருக்கும். தொழுகையில் உள்ளச்சம் இருக்கான்னு கேட்குறான். உள்ளச்சம் இருக்கக்கூடியதான் பயபக்தியாளோட தொழுகைன்னு சொல்கிறான். என்னோட தொழுகையில் உள்ளச்சம் இருந்ததாங்கிறது ஒரு டிக் போட சொன்னால் எத்தனை பேர் கை தூக்கி போடுவோம்? முன்னாடி சொன்ன டிக் எல்லாமே 90-99% போட்டுரும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் எனக்கு ஸலவாத் ஒழுங்கா தெரியாதுங்க, எனக்கு அத்தியாத் ஒழுங்கா தெரியாதுங்க, ஆனால் அதுக்கப்புறம் உள்ள துவா தெரியாதுங்கன்னு 10ல் ஒரு ஆள் சொல்லலாம், ஒரு 2 பேர் சொல்லலாம். ஆனால் மற்றபடி 90% எல்லாமே என்னோட தொழுகையில் நிற்றல் இருந்தது, ருக்கு இருந்தது, சைஸா இருந்தது, அதில் ஓத வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. தொழுகையில் உள்ளச்சம், ஒரு கவனம், ஒரு சிந்தனை, அல் ஹுஷு என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாஜிபான ஒரு அம்சம் என்று சொல்கிறார்களே, அது இருந்ததா அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவோம்? இதுதான் யதார்த்தம். இப்படிப்பட்ட நிலைக்கு நமது நிலை மாறிவிட்டது. உதாரணத்துக்கு 4 ரக்காத் தொழுகையில் 2வது ரக்காத்தில் அத்தியாத் ஓதுறோம்ல, 4 ரக்காத் தொழுகை, துஹர், அசர், இஷா, அல்லது 3 ரக்காத் தொழுகை மக்ரிப், அதில் 2வது ரக்காத்தில் அத்தியாத்து மட்டும் ஓதுறோம்ல, அது ஃபுகஹாக்கள், பெரும்பான்மையான ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க அது வாஜிப்னு சொல்லுவாங்க. அந்த அத்தியாத்து கடைசி ரக்காத் அத்தியாத்து கட்டாயமானது, ஃபர்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வாஜிப்பை நம்ம விட்டோம் சொன்னால் சஜிதா சஹு கூட செய்கிறோம், மறந்துட்டு 2வது ரக்காத்தில் எந்திரிச்சு என்ன செஞ்சிடறோம்? கடைசியாக ஒரு வாஜிப் விட்டதுனால சஜிதா சஹு செய்கிறோம். அந்த அளவுக்கு வாஜிப் என்பது அவசியமான ஒன்று. ஆனால் அந்த வாஜிப் என்பது செயல் சம்பந்தப்பட்டதாக இருந்தால், தவறுவிடப்பட்டால் அதுக்கு சஜிதா செய்ய வேண்டும். இந்த உள்ளச்சம் எனக்கூடிய வாஜிப் என்பது செயல் சம்பந்தப்பட்டதில்லை, என்னது? உள்ளம் சம்பந்தப்பட்டது. அதனால் அதுக்கு சஜிதா சஹு எனக்கூடிய ஒரு சட்டம் இல்லை. உள்ளத்தால் தான் அந்த உள்ளச்சத்தோடு தொழுகிறோமா இல்லைங்கிறது இருக்குது. அதனால் நன்மை போயிடும். பல்வேறு மார்க்கறிஞர்கள் சொல்வது, உள்ளச்சம் இல்லாமல், பயபக்தி இல்லாமல் ஒருவர் தொழுது முடித்தால் அவருடைய தொழுகைக்கு முழுமையாக நன்மை இருக்காது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, ஒருவர் தொழுது முடிக்கும் பொழுது ஒருவருக்கு நன்மை எப்படி எழுதப்படுது? 10ல் 1, 10ல் 2, 10ல் 3, 4 அப்படின்னு சொல்லி முழு நன்மை, அல்லது பாதி, கால்வாசி, அல்லது 10க்கு 1
அறை என்ற ரீதியில் கூட ஒரு மனிதருக்கு எழுதப்படுதுன்னு சொன்னாங்களே. ஏன்? அவர் 2 ரக்காத் தொழுகையில் வந்து துணை சூரா கட் பண்ணிட்டாரா, 2 சைஸால் 1 சைஸாக கட் பண்ணிட்டாரா, பாதி நன்மை போயிருச்சுங்கிறதுக்கு இது அர்த்தமா? அவர் அத்தையாத் செலவாத்தையும் ஓதலை, இதனால் குறைஞ்சிருச்சா? யாருடைய தொழுகையிலையும் யாரும் எந்த ரக்காயத்தையும் எந்த ருக்குவையும் எந்த சைஸாவையும் எந்த துவாவையும் அவங்க நிறுத்த போகிறதில்ல. அப்போ ஏன் 10ல் 9, 10க்கு 10, 10க்கு 8, 10க்கு 6ங்கிறாங்க? இதை மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸின் விளக்குரையை சொல்லும் பொழுது அவருடைய ஹுஷூவை முன்வைத்து, எந்த அளவுக்கு பயபக்தியோடு தொழுதாரோ அதை முன் வச்சு, 2 ரக்காயத்து ஒருத்தர் தொழுகிறாரு, அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் 2 ரக்காயத்து தொழுகிறாரு, அவரும் அதே 2 ரக்காயத்து, இவரும் அதே 2 ரக்காயத்து. உதாரணத்துக்கு இவரும் அதே சூரத்துல் ஃபாத்திஹா குல்யாஹுல் காஃபிரூன், உதாரணத்துக்கு அவரும் அதே சூரா, இவரும் குல் வஹத், அவரும் அதே சூரா, இவரும் ருக்கு செய்கிறார், அவரும் ருக்கு செய்கிறார், அதே சுப்ஹான ரப்பில் அதீம், அதே சுப்ஹான ரப்பில் ஆலா, எல்லாத்தையும் அதே மாதிரி 2 பேருமே தொழுது 2 நிமிஷத்தில் தொழுது முடிச்சாங்க. ஒருத்தருக்கு 10க்கு 10 கிடைக்கும், ஒருத்தருக்கு 10க்கு 1 இல்லை 10க்கு அரைவாசியும் கிடைக்கும். அதே 2 நிமிஷத்தை தான் இவரும் செலவு பண்ணாரு, அதே 2 நிமிஷத்தை தான் இவரும் செலவு பண்ணாரு, இவர் ஓதுனது தான் அவர் ஓதுனாரு. ஆனால் அவருக்கு 10க்கு 10, இவருக்கு 10க்கு 1. ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். ஏன்? அவருடைய சிந்தனை இங்கே இல்லை. அந்த ஒருத்தர் முழு சிந்தனையோட முழு ஈடுபாடோட பயபக்தியோட அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழுதாருன்னா அவர் முழு நன்மை அடைஞ்சிருவார். இன்னொருத்தர் ஏதோ தொழுதாரு, தன்னால் வாயில் ஓதுனார், குனிகிறத குனிஞ்சாரு, சஜ்தா செய்கிறத செஞ்சார், சலாம் கொடுக்கறது கொடுத்தாரு. இவருக்கும் அவருக்கும் வெளிப்படையான பார்வையில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் தொழுகும் பொழுது அவருக்கு நன்மைகள் இப்படி எழுதப்படுகிறது. அது ஹுஷூவை முன்வைத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தொழக்கூடிய தொழுகையில் இந்த ஒரு பயபக்தி இருக்கிறதா என்று கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம்? எல்லாரும் தொழுகிறோம். அதான் நான் சொன்னேன், செக்லிஸ்ட் போட்டோம்னா தொழுகையில் எல்லா அம்சம் இருக்கான செக்லிஸ்ட் போட்டோம்னா டிக் அடிச்சுட்டே வர்றோம். ஹுஷூன்னு வந்துச்சுன்னா அப்படி தானே ஸ்டன்னாகி நின்றுடும். என்னது ஹுஷூவா அப்படின்னா என்ன? அதான் ருக்கு செஞ்சுட்டேன், சஜிதா செஞ்சுட்டேன், ஹுஷூ ருக்குவில் இருந்ததா அப்படின்னா, சஜிதா செஞ்சுட்டேன் 2 சஜிதாவில் ஹுஷூ இருந்ததா அப்படின்னா, அந்த உள்ளம் பயத்தோட அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழுகைங்கிற அந்த உணர்வோடு இருந்ததுன்னா அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரும்பாலும் என்ன இருக்குது? விடுபடக்கூடியதாக தான் இருக்குது. இதுக்கான ஒரு முன்னறிவிப்பும் இருக்கிறது. இதற்கான ஒரு முன்னறிவிப்பும் இருக்கிறது. இப்னு அபி ஷைபா எனக்கூடிய ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்ன சொன்னார்கள்? அவ்வலு மா தஃகிதூன மின் உம்மத்திக் மின் தீனிக்கும், அவ்வலு மா தஃகிதூன மின் தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் முதலில் நீங்கள் இழப்பது, இந்த உம்மத்தை பார்த்து சொன்னாங்க, உங்கள் மார்க்கத்தில் முதலில் நீங்கள் இழப்பது அல் ஹுஷூ, பயபக்தியை தான். தொழுகையில் இருக்கக்கூடிய பயபக்தியை தான் நீங்கள் முதல் இழப்பீங்க. வ ஆஹிரு மா தஃகிதூன மின் தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் கடைசியாக இழப்பது அஸ்ஸலா, தொழுகையை. அதனால் இந்த உம்மத்து முதல்ல இழந்த விஷயம் என்பது தொழுகையினுடைய உள்ளட்சம். தொழுகையில் உள்ளட்சத்தை இழந்துட்டோம். தொழுகை இருக்குது, இது கடைசி இழக்கப்படும். கடைசி கியாமத்துக்கு முன்னாடி இந்த தொழுகை இல்லாமல் போயிடும். இப்போ தொழுகை மட்டும் இருக்குது, எது இல்லை? தொழுகையினுடைய உள்ளட்சம், அந்த தொழுகை இருக்கக்கூடிய ரூஹ், அந்த தொழுகை இருக்க வேண்டிய ரூஹானியத்தான் அந்த ஆன்மா, ரூஹ் என்பது எடுக்கப்பட்டு விட்டது. வெறும் ஒரு தொழுகையாக, ஒரு கடமையாக, சில நேரங்களில் அது ஒரு சடங்காக, சம்பிரதாயத்தை போன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்னு அபி ஷைபா என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெற்ற ஒரு சஹீஹான செய்தியாகவும் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இன்னும் ஒரு சான்று, 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த உரையாடல் மூலமாகவும் இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். திருமதியில் பதிவான இன்னொரு செய்தி, ஜாமிஉ திருமதியில் பதிவான இன்னொரு செய்தி என்னென்னா, ஜுபைர் எனக்கூடியவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, லக்கீத் உபாதா பின் சாமித், உபாதா பின் சாமித்தை நான் சந்தித்தேன். உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஒரு சஹாபி. குல்து, உபாதா பின் சாமித் எனக்கூடிய சஹாபியை பார்த்துட்டு நான் கேட்டேன், இந்த ஒரு தாபி ஒரு சஹாபிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. இன்னொரு சஹாபி சொன்னதில் ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்குறாங்க. இன்னொரு சஹாபி சொன்னதில் ஒரு சந்தேகம், ஒரு உஸ்தாத் அல்லது ஒரு ஆலிம் சொன்னதில் ஒரு சில குழப்பமோ சந்தேகம் இருந்தால் இன்னொரு ஆலிம்கிட்ட போய் கேட்போமா இல்லையா? இந்த மாதிரி அந்த ஷேக் அந்த உஸ்தாத் இப்படி சொன்னார் சரியா அப்படின்னு என்ன செய்வோம்? கேட்போம். இவர் சொன்னதையும் கேட்டுட்டு போய் அப்படி தலையாட்டிட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் அது சரியா அப்படின்னு கேட்போம். 2 பேர் சொன்னதை கொண்டு போய் 3ஆவது ஆள்கிட்ட சொல்லி இது சரியா அப்படின்னு கேட்போம். இது பழக்கமாக இருக்கலாம். இவங்க தாபியன்களை பொறுத்த மட்டில் ஒரு செய்தியை அறிந்து தெரிந்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துங்கிற பேராவல் உள்ளவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க, உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க, அலா தஸ்மஉ இலா மா யகுல் அஹூக, உங்கள் சகோதரர் அபு தர்தா, உங்கள் சகோதரர் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இப்படி ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஅக்பர்து பில்லதி கால் அபு தர்தா, அந்த அபு தர்தா சொன்னதை நான் சொன்னேன். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது ஹுஷூ என்பதை இந்த உம்மத்து முதலில் இழந்துவிடும்.
இறுதியாக தொழுகையை இழந்துவிடும் அப்படின்னு ஒரு செய்தியை அபூதர்தா சொல்கிறாரு. அப்படி உண்மையிலேயே ஒரு செய்தி இருக்கா? ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் எப்படி தான் தொழுதாங்க? ஹுஷுவோடு தான் தொழுதாங்க. அதனால் ஹுஷுங்கிறது இழந்துருவாங்களாமே பின்னாடி வரக்கூடிய மக்கள். தொழுகையில் வந்து சிந்தனையே இல்லாமல் தொழுவாங்களாமே. அதுக்கப்புறம் கடைசியாக தொழுகையும் இந்த உம்மத்து இழந்துருமாமே அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அபூதர்தா சொல்கிறார். அபூதர்தாவும் ஒரு பெரிய சஹாபி, உபாதா பின் சாமித்தும் ஒரு பெரிய சஹாபி. இப்போ அபூதர்தா சொல்கிறது சரிதானா அப்படின்னு கேட்கும் போது உபாதா பின் சாமித் சொன்னாங்களா, சதக அபூதர்தா, சதக அபூதர்தா, அபூதர்தா சொன்னது சரிதான். இன்ஷித்த நீ விரும்பினா லஉஹத்திஸுக நான் உனக்கு ஹதீஸ் அறிவிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை நான் உனக்கு அறிவிக்கிறேன். நான் சொன்னால் திருப்தியாக இருக்குங்கிறதுக்காக நீ என்கிட்ட வந்து கேட்குற, நான் உனக்கு அறிவிக்கிறேன். பி அவ்வல் இல்மின் யுர்ஃபா மினன் நாஸ், மக்களிடமிருந்து உயர்த்தப்படக்கூடிய முதல் கல்வி, மக்களிடமிருந்து உயர்த்தப்படக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல் ஹுஷூ, ஹுஷூ தான். இப்படி ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உள்ளச்சம் என்பது உயர்த்தப்பட்டு யூஷிகு அன் ததுகுல மஸ்ஜித் ஜமாஅத்தின், ஒரு பெரிய ஜமாஅத் நடக்கக்கூடிய பள்ளிக்குள் நீ செல்லலாம், நீ நுழையலாம். இப்படி ஒரு காலம் வரும். ரசூல்லா காலம் முடிஞ்சிருச்சு, சஹாபாக்கள் காலம். கேட்குற ஒரு தாபி, இந்த தாபியுடைய காலத்தை வச்சு சொல்கிறாங்க, ஒரு காலம் வரலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீ பார்ப்ப, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, யூஷிகன் ததுகுல மஸ்ஜித் ஜமாஅத்தின் ஃபலா தராஃபிஹி ரஜுலன் ஹாஷியன், அந்த பள்ளியில் தொழுத நபர்களில் யாருமே உள்ளச்சத்தோடு தொழுகலை அப்படிங்கிற ஒரு காலத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பள்ளியில் எத்தனை பேர் தொழுவாங்க, ஒரு அணியில் எத்தனை பேர் நிற்பாங்க, எல்லாரும் தொழுகையில் நான் போட்ட செக்லிஸ்ட் எல்லாமே இருக்கும். தக்பீர் கட்டுவாங்க, சூரா ஃபாத்தியா ஓதுவாங்க, அலஹா கிராத் ஓதுவாங்க, ருக்கு செய்வாங்க, சைதா செய்வாங்க, அத்தையா ஸலவாத் துவா சலாம் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட ஹுஷூவோட தொழுகலை அப்படிங்கிற ஒரு கட்டம் வரதான் போகிறது என்பதை யார் சொல்கிறாங்க? உபாதா பின் சாமித்தும் அந்த ஜுபைர் எனக்கூடிய அந்த தாபிக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. திருமிதியிலே இது ஹசனான செய்தியாக, ஆதரவுபூர்வமான செய்தியாக பதிவானதை நம்ம பார்க்குறோம். இந்த அளவிற்கு ஒரு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு விஷயம். தொழுகை என்பது வெறும் ஒரு சடங்கை போன்று இருக்கும், அதில் உள்ளச்சம் என்பது போய்விடும். இப்போ எதிர்த்தமாக நினச்சி பார்ப்போமே, தொழு வைக்கிறாங்க, ஒரு சஃபில் ஒரு 18-16 பேர் நிற்போம். இந்த பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளியாக இருக்கட்டும், எத்தனை பேர் அந்த தொழு வைக்கப்பட்ட அந்த 4 ரக்காத் இஷாவிலும், நாம் தனியாக தொழுது அந்த 2 ரக்காத் சுன்னாவிலும், அடுத்து தொழு வைக்கப்பட்ட அந்த 8 ரக்காயத்திலும், ஓதப்பட்ட அந்த ஒரு ஜுசுவிலும் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோம், என்ன இதில் ஓதப்பட்டது, யார் முன்னாடி நிற்கிறோம், என்ன நிலையில் நம்ம இருக்கிறோம், ருக்கூவில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, சைசாவில் நம்ம அல்லா இடத்துல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன, அதன் பொருள் என்ன, அத்தைஹியாத்தில் நம்ம ஓதக்கூடிய விஷயத்துக்கான பொருள் என்ன, அதில் நம்ம அல்லா முன்னாடி மண்டிட்டு என்ன விஷயத்தை முன்வைக்கிறோம், துவா என்ன துவாவை நம்ம செய்கிறோம், அந்த துவா எனக்காக நான் என்ன கேட்குறேன், என் கபருக்காக நான் என்ன கேட்குறேன், அப்படின்லாம் துவா இருக்க தானே செய்யுது. மனப்பாடம் பண்ணி ஓத தானே செய்கிறோம். 8 வயசு 10 வயசு 12 வயசில் நம்ம மனப்பாடம் பண்ணது ஓதிட்டு தான் இருக்கும். அதில் நம்ம கபருக்கானதும் இருக்க தான் செய்யுது, அல்லது நம்மளுடைய மறுமைக்கானது, கேள்வி கணக்குக்கானது எல்லாம் இருக்க தான் செய்யுது. எதெல்லாம் நம்ம உணர்ந்து சிந்தித்து தொழுகை என்பதை உணர்ந்து நாம் தொழுதோம். அப்போ உண்மையா இல்லையா? நீங்கள் ஒரு பள்ளிக்கு போவீங்க, ஒவ்வொரு பள்ளியிலும் பெருங்கொண்ட மக்கள் ஜமாத்தோடு தொழுவார்கள், ஆனால் ஹுஷூவோடு தொழுபவர்களை காண முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. எல்லாரும் அப்படி இல்லை, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. நிச்சயமாக இப்படி ஒரு காலமும் வருந்தான் என்பது முன்னறிவிப்பான ஒரு விஷயம். ஆக இந்த எச்சரிக்கையில் பொடுபோக்கானவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. அதிலும் கூட விதிவிலக்கானவர்களாக யார் அல்லாவை சிந்தனையோடு பயபக்தியோடு தொழுதார்களோ அவர்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணங்களாக இந்த இடத்தில் இருக்க வேண்டும். உள்ளச்சம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த உள்ளச்சம் என்பது தொழுகையிலே அதிகம் இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு எப்படியெல்லாம் உள்ளச்சத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை, சஹாபா பெருமக்களுடைய தொழுகை இருந்தது என்பதற்கு பல்வேறு சான்று. தொழுகை என்றாலே ஒரு விதமான உணர்வு வந்துடும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்னு ஹிப்பானில் பதிவான ஒரு செய்தி, இப்னு ஹிப்பானில் 2வது பகுதியிலே பாகத்திலே 386வது ஹதீஸாக பதிவான செய்தி. இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நான் சுருக்கமாக மட்டும் சொல்கிற ஒரு பெரிய செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இரவு தங்கும் பொழுது எழுந்து அவர்கள் தொழுதார்கள். அந்த தொழுகை ஆயிஷா ரலியல்லாஹு வர்ணிப்பாங்கள்ல, இந்த மாதிரி எந்திரிச்சாங்க, ஒது செஞ்சாங்க, தொழுகையில் நின்றாங்க, நான் பார்த்தேன், நீண்ட நேரம் நின்று தொழுதாங்க, அழுதாங்க, ருக்கு செஞ்சாங்க, அழுதாங்க, சைதா செஞ்சாங்க, அழுதாங்க, ஹத்தா பல்லல் அருத ஹவுலா, அவர்களை சுற்றி நிலம் அந்த தரையே நனைந்தது. அவர்கள் அழுக அத்தஹியாத்தில் அழுக தாடி நனைந்தது, மடியிலெல்லாம் கண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. இப்படி அவர்கள் அழுது தொழுதார்கள். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் போது என்ன சொன்னாங்க? அஃபலா அக்கூன
அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? உங்கள் பாவத்தை தான் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான், நீங்கள் அழுது தொழுறீங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ்ட்ட நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறதுக்காக இப்படி தொழுறேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த செய்தியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகை என்பது ஒரு பயபக்தியான தொழுகை. நன்றி உணர்வுக்காக தொழுகையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கண்ணீர் வெடித்து தொழுதிருக்கிறார்கள். ஆனால் பிலால் அதனுடைய புரிதல் என்ன, பெரும் பெரும் பாவம் செஞ்சவங்க தான் அழுது தொழுவாங்க, பாவத்தை நினச்சி அல்லாஹ் மன்னிக்கணுமேண்டு. உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டானேங்கிறாங்க. அப்போ பாவம் செஞ்சவங்க அழுது தொழுகணுங்கிறது இதில் ஒரு புரிதல். அதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யாட்டியால் நன்றி உணர்வுக்காக தொழுகையில் பயபக்தியோட உள்ளச்சத்தோட நடுக்கத்தோடு அவங்க அழுது தொழுதுருக்காங்கிறதையும் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இதுதான் யதார்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்கும் பொழுது நபியினுடைய தொழுகையில் பல்வேறு சந்தங்களிலே அவர்கள் கண்ணீர் வடித்து அழுது தொழுதிருக்கிறார்கள். இப்படி நிறைய சஹாபாக்களும் தொழுதிருக்கிறாங்க. அதுதான் பயபக்தியான தொழுகைக்கு ஒரு விதமான அடையாளம். அதாவது பெரிய அடையாளம். நம்ம அல்லாஹ்வை பயந்து தொழுகிறோங்கிறது கண்ணீர் மல்க, கண்ணீர் சொட்ட நாம் தொழுகையில் கண் கலங்கி தொழுகிறோம் என்றால் அது ஒரு உச்சகட்டமான தக்குவா, உச்சகட்டமான ஒரு தக்குவா. இந்த தக்குவாவை வாழ்க்கையில் நம்ம எத்தனை தடவை அடைஞ்சிருக்கோன்னு இப்போ யோசிக்கணும். இந்த மாதிரி நான் தொழுகும் போது நான் கண் கலங்கினது, நானே ஓதி தொழுவும் போது நான் கண் கலங்கியிருக்கிறேன், அந்த வசனத்தை ஓதும் போது எனக்கு அழுக வந்திருக்கு, சஜ்தால எனக்கு அழுக வந்திருக்கு, துவாவில் அழுக வந்திருக்குங்கிறது கட்டத்தை நம்ம எத்தனை தடவை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும் இந்த இடத்துல. ரெண்டாவது, அல்லது ஒரு இமாம் ஓதி தொழுவிக்கும் போது எத்தனை தடவை நான் கண் கலங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு உன்னத உச்சகட்ட தொழுகையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அது ஒன்று. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி இன்னொரு அறிவிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிற்காலத்தில் அவங்க எப்படி தொழுதாங்க அப்படிங்கிறத பற்றி வேறு ஒரு செய்தியிலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்க, கதவுத்து யோமன் வகுன்து பதாத்து பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது பார்த்தால் ஃபைதா ஹிய துஸல்லி அத்துஹா, வீட்டில் துஹா தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். வீட்டில் துஹா தொழுகைன்னு சொல்கிறோம்ல, லுஹா தொழுகைன்னு, இந்த துஹா தொழுகையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது தக்ரா அவங்க ஓதுனாங்க ஒரு வசனத்தை, சூரா தூருடைய 27வது வசனத்தை ஓதுனாங்க. 52வது சூரா தூர், அந்த தூருடைய 27வது வசனத்தை அவர்கள் ஓதினார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா அஸாபஸ் ஸமூம். ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் நம் மீது பேருபகாரம் புரிந்து விட்டான், அல்லாஹ் நம் மீது பேருபகாரம் புரிந்து விட்டான். வவகானா அஸாபஸ் ஸமூம், மேலும் நம்மை கொடிய நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து விட்டான். 2 செய்தி இந்த வசனத்தில் இருக்குது. அல்லாஹ் நம் மீது பேருபகாரம் புரிந்து விட்டான், நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி விட்டான். எப்போ சொல்கிற செய்தி இது? யார் சொல்கிற செய்தி? எப்போ சொல்கிற செய்தி? சொல்லுங்கள். எப்போ? சொர்க்கவாசிகள் மறுமையில் சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இது. ஏன்னா அல்லாஹ் நம்ம மீது பேருபகாரம் புரிந்து விட்டாங்க கூட மூடலாக தான் இருக்குது. என்ன பேருபகாரம்? ஈமான் தந்த கூட பேருபகாரம் தான், குழந்தை பாக்கி தந்த கூட பேருபகாரம் தான். இல்லை, வக்கான அதாபசமும் நரக வேதனையிலேருந்து பாதுகாத்து விட்டான்னு ஒருத்தங்க எப்போ தான் சொல்ல முடியும்? சொர்க்கத்தில் நுழைஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இது சொர்க்கவாசிகளுடைய ஒரு கூற்று, சரிங்களா? இது அல்லாஹ் சூரா தூரில் சொல்லி காட்டுறான். இதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு உணர்வுமிக்க ஒரு வசனம். இது அல்லாட்ட நன்றி உணர்வோடு நம்ம மாஷா அல்லாஹ் ஒரு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கப்போ அல்லாஹ் பாதுகாத்தான், இங்கே விழுந்தது கொஞ்சம் மேலே விழுந்தனா அப்படிங்கிறது ஒரு உயிர் தப்பிய போது உண்மை உணர்வோடு நன்றி உணர்வோடு சொல்லுவோம், அல்லாஹ் பாதுகாத்தான், கொஞ்சம் ஜஸ்ட்டு பொழைச்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் மூமின்கள் எல்லாம் சந்தோஷமாக சொல்லுவாங்களாம், அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு தந்துட்டான், எவ்வளோ பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க, அல்லாஹ் நம்ம நரகத்துலேருந்து காப்பாற்றி சொர்க்கத்தை தந்துட்டானுங்கிறது சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய உணர்வு மிக்க நன்றி உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு நன்றியான வார்த்தை. இதை அல்லாஹ் சூரா தூரில் சொல்லி காட்டுறான். இப்படிலாம் எவ்வளோ வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. இந்த வசனத்தை எப்படி ஊடுருவி சஹாபா பெருமக்கள் ஓதினார்கள்ங்கிறதுக்கு தான் இது ஒரு விதமான ஆதாரம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை ஓதிய போது வதபிகி வததுஉ துரத்திதுல் ஆயா, இந்த வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப திரும்ப ஓதுனாங்களாம். துஹா தொழுகையில் தனியாக தான் தொழுதுட்டு இருக்காங்க. சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஓதுறது பொதுவாக வெளியே கேட்கும். இமாமாக நின்று தொழு வைத்தால் சப்தமாக ஓதுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. தனியாக தொழுதாங்க அப்படின்னு சொன்னால்
தனக்குள்ள ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு ஓதுவாங்க. அல்லாஹ் குரானில் சொல்கிற மாதிரி, குரானை நீங்கள் மிக சப்தமாக ஓத வேண்டாம், மிக மௌனமாக ஓத வேண்டாம். மனசுக்குள்ளே ஓதுறதை விட வபுதகு பைனதாலிக சபீலா, இரண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நடுநிலையை நீங்கள் பேணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, துவா செய்யும் போதும் சரி, குரான் ஓதும் போதும் சரி, இந்த நடுநிலையான சத்தம் என்பது இறைவன் விரும்பக்கூடியது. ஏன்னா நம்ம ஓதுறது நம்ம காதில் கேட்கணும். அப்போ தான் அது உள்ளத்துக்குள்ளே அது ஊடுருவும். நம்ம ஓதுறது நிறைய பேர் நம்ம ஓதக்கூடிய பழக்கமே தவறாக இருக்கும். சில பேர் எப்படி ஓதுவாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி உதடு கூட அசையம் ஓதுவாங்க. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தவறான ஒரு நிலை தான் அது. அப்படி ஓதக்கூடாது. திலாவா என்று சொன்னால் உதடு அசைவு மினிமம் இருக்கணும். உதடே அசையாமல் சில பேர் இப்படியே ஓதிட்டே இருப்பாங்க. அது ஓதுதலாக கருதப்படுமாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. குறைந்தபட்சம் உதடு அசைவு இருக்கணும். மெதுவாவது இப்படி உதட அசைவுகளோடு ஓதணும், லேசாவது உதட அசைவுகளோடு ஓதணும். அது குறைந்த நிலை. அடுத்த நிலை என்பது கொஞ்சமாக சப்தம் விட்டு ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. நம்மளுக்கு மட்டுமே நம்ம காதில் ஒழுகணும். ஓதுவது நமது காதில் விட்டு நமது ரத்தத்தில் கலந்து அது நமக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் அதை ஏற்படுத்தணும். இதுதான் குர்ஆன் ஓதக்கூடிய முறை. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தொழுதாங்க, தனியாக தொழுதாலே அவங்க என்ன சூரா ஓதுனாங்கன்னு சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. ஏன் அறிவிக்கிறாங்க, எப்படி அறிவிக்கிறாங்க? அவங்க ஓதுனது வெளியே கேட்கும். அந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஹா தொழுகையில் சூரா தூரை ஓதுறாங்க, வெளியே கேட்குது. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அறைக்குள்ளே இருக்கிறாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க சந்திக்க போனதுக்காக பார்க்கும்போது தொழுதுட்ருக்குறாங்க. அப்போ வெளியிலேருந்து கேட்குறாங்க. அவங்க ஃபமன் அல்லாஹ் அலினா ஒகானா அதாப சமூம் அப்படிங்கிற வசனத்தை ஓதிட்டு அடுத்த வசனத்துக்கு போகாமல் அந்த வசனத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதை திரும்ப ததுஉ வ துரத்திதுல் ஆயா, இதை திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள். வ தபிக்கி, அழுது கொண்டே ஓதினார்கள். அழுக வந்துருச்சு. ஏன்னா எமோஷ்னலான ஆயத்து தானே. அல்ல நம்மளை நம்ம மீது பெரிய உபகாரம் புரிஞ்சிட்டான், நம்மளை நரக்கத்துலேருந்து காப்பாற்றிட்டான், சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும். இது நடக்க தான் போகுது. இப்படி பல்வேறு மக்கள் சொல்ல தான் போகிறாங்க. அல்லாஹ் நாடி இதை யார் நம்ம சொல்ல போகிறோங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியாது. அது சொல்பவர்களாக யார் இருக்க போங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் அவர்கள் நம்மை ஆக்குவானாக. நரகத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு உடனடியாக அனுப்பப்பட்டு இந்த வசனத்தில் இடம்பெறுவதை போன்று அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். ஆதரவு இருக்கணும், கூடவே சேர்ந்து என்னவும் இருக்கணும், பயமும் இருக்கணும், அந்த அச்சம் இருக்கணும். சஹாபாக்கள் இடத்துல எது மிகைத்திருந்தது? அச்சம் மிகைத்திருந்தது. அதனால தான் குர்ஆனில் பல்வேறு இடங்கள் அவங்க பாராட்டப்படுறாங்க. அச்சமும் தக்குவாவும் முத்தி போய் அவங்களுடைய பயபக்தி அதிகமாக இருந்தனால தான் பல்வேறு இடங்களில் அவர்கள் புனிதர்கள், சிறந்தவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், பயபக்தியாளர்கள் என்று பல்வேறு இடங்கள் அவர்கள் இறைவனால் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். சஹாபாக்கள் இடத்துல அதுதான் மேலோங்கி இருந்தது. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க, மாஷா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவங்க அந்த நிலையை நினச்சி இப்படிலாம் சொல்லக்கூடிய கட்டத்துக்கு நம்ம வரணுமேன்னு அவங்க நினச்சி என்ன செய்கிறாங்க, அழுது அந்த வசனத்தை திரும்ப ஓதுறாங்க. இந்த தக்குவா தான் அவங்க படிச்சுக்கிட்டது. ரசூலுல்லாஹ் அந்த தொழுகைங்கிறது அல்லாஹ்ட்ட பேசுறது. ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம அடையும் பொழுது அந்த வசனத்தை திரும்ப சொல்கிறது. அது துவா செஞ்சாங்களாம். எப்படி துவா செஞ்சாங்க அப்படின்னா, அந்த துவா இடம்பெறுது, ரப்பி முன்ன அலைய வகினி அதாப சமும்னு வசனத்தை அப்படி துவாவை மாற்றுறாங்க. யா அல்லாஹ், என் மீது பேருபகாரம் புரிவாயாக, என்னை நரகத்திலேருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை துவாவாக மாற்றினார்கள். ஏன், இதுக்கும் என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுகும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இரவு தொழுகை தொழுகும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை ஓதினால், அவர்கள் சொர்க்கம் சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதினால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பார்கள். நரகம் சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதினால் அந்த இடத்துல நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். ரஹ்மத் சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதினால் இறைவனிடத்தில் ரஹ்மத்தை கேட்டுவிட்டு அவர்கள் செல்வார்கள்னு சொல்லி ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை அப்படி தான். ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை என்பது அல்லாஹ்ட்ட உரையாடி கொண்டு பேசிக்கொண்டே தொழுவது தான். அதை படித்து கொண்ட, அதை புரிந்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு நஃபிலான ஒரு துஹா தொழுகையில் அவர்கள் தொழுகும் பொழுது நரகம் அதாவது சொர்க்கவாசிகளுடைய இந்த கூற்று, மறுமை சம்பந்தப்பட்ட அந்த வசனம் வரும் பொழுது அதை அவர்கள் துவாவாக மாற்றி அந்த இடத்துல கேட்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு இவங்க அறிவிக்கிறாங்கன்னா, ஃபகும்து ஹத்தா மலல்து வஹிய கமா ஹிய ஃபலம்மா ரைத்து ஸாலிக ذهبت இலா ஸூக். அவங்க தொழுதுட்ருக்குறாங்க, கொஞ்சம் எமோஷ்னலாக தொழுதுட்ருக்காங்க. நான் போயிட்டேன், கடை வீதிக்கு சென்று விட்டேன். ஃபகுல்து அஃப்ரிகு மின் ஹாஜதி, நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்து ஆயிஷா அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்தாங்க. ஏன்னா மூமின்களுடைய தாய் அவங்க, எல்லாருக்கும் தாயோட அந்தஸ்தில் இருக்கிறாங்க. கல்வி படிப்பதற்காக, சந்தேகம் கேட்பதற்காக மக்கள் அவங்கள்ட்ட வந்து கண்ணியமான முறையில் சந்தேகங்களை கேட்டு செல்வது என்பது வளமை. அதுக்கப்புறம் ஃபரக்து மின் ஹாஜத்தி, எனது வேலையை நான் கடை வீதியில் முடித்து விட்டு சும்மா ரஜாய்த்து வந்து பார்த்தேன். ஒஹிய கமா ஹிய துரதிது தப்பிக்கி வத்தவது.
அதே மாதிரி அந்த வசனத்தை ஓதி அதே மாதிரி அழுது அதே மாதிரி துவா செஞ்சுட்டு தான் கமிட் ஆகிட்டாங்க அந்த வசனத்தில். தொழுகையில் அவங்க அந்த இடத்துல ஊடுருவி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த வசனத்தை மட்டுமே முன்வைத்து அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நான் சென்று விட்டேன். இப்படியும் சில பக்கங்கள் சஹாபாக்கள் வாழ்க்கையில் உண்டு. இப்படியும் சில தருணங்கள் ரசூலோட வாழ்க்கையில் உண்டு. தொழுகை என்றால் தக்பீர் கட்டணும், ஓதுனோம், சூரா முடித்தோம், ருக்கு சஜ்தா செஞ்சோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போனோம். இல்லை, அந்த தொழுகையில் அல்லாஹ்வோட உரையாடுவது, அந்த தொழுகையில் எமோஷ்னலி நம்ம அல்லாஹ்விடத்திலே நாம் பேசி அழுது துவா செய்வது என்பதெல்லாம் தொழுகையினுடைய அம்சமாக ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது, சஹாபாக்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. இப்படி நிறைய சஹாபாக்களில் சொல்லலாம். அபு தர்தா நம்ம சொன்னோமே, தமீமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அல்லது அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா ஜாசியாவுடைய ஒரு வசனத்தை ஓதினார்கள். அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யிஆத்தி என்ற ஒரு வசனம் வருகிறது. பாவங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அந்நஜஅலுஹும் கல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அவர்களை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் சமமாக நாம் ஆக்கி விடுவோம். நாளை மறுமையிலே அவர்களை பாவம் செய்து கொண்டிருந்தவர்களை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் சமமாக நாம் ஆக்கி விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா, சவஅ மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவர்கள் உயிரோடு வாழ்வதும் அவர்கள் மரணித்து விடுவதும் சமமே, ஏன்னா அவங்க உயிரோடு வாழ்றதுல எந்த புண்ணியமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சஅ மா யஹ்குமூன், அவர்கள் போடக்கூடிய அந்த கணக்கு எவ்வளோ மோசமான கணக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த கணக்கு? நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சவங்களோடு நம்ம எழுப்பப்பட்டுருவோம் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த மனக்கணக்கு எவ்வளோ மோசமான மனக்கணக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரா ஜாசியால அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். 45வது சூரா ஜாசியா, அதில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இடம்பெற செய்கிறான். இதை சஹாபி ஓதுனாங்க. தஹஜத் நேரத்தில் ஓதியவர்கள் யுரத்திது வ எபுக்கி, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி அழுதார்கள். ஹத்தா யுஸ்பிஹ், ஃபஜர் பாங்கு வரைக்கும் இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, திரும்ப திரும்ப ஓதுறாங்க. இப்படி சில வசனங்கள் சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி அந்த தொழுகையில் அவங்க பெரிய ஒரு பயபக்தியோடு தொழுது அழுது அல்லாஹ்வோட துவா செஞ்சாங்கங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் சஹாபாக்களுடைய தொழுகை முறை. இப்போ தொழுகை என்பது ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் அதை ஒரு பயபக்தியோடு, ஒரு சிந்தனையோடு அவர்கள் தொழுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். உணர்ந்து புரிந்து அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி தான் சஹாபாக்கள் தொழுகை இருந்தது என்பதற்கான பல்வேறு சான்றுகளை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது. ஆக தொழுகை என்பது, நாம் தொழக்கூடிய தொழுகை என்பது அது முழுக்க முழுக்க சிந்தனை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோம், அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகிறோம் என்ற அந்த ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது அதுதான். உஅபுதுல்லாஹ கஅன்னக தரா, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரியே நினச்சிட்டு தொழுவுங்க. ஃபைல்லம் தகுன் தரா ஃபைன்ஹு யராக், நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கலன்னா அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று நினைத்து கொண்டு நீங்கள் தொழுவுங்கள். இந்த உணர்வு தான் நம்மளுக்கு தொழுகையில் கற்றுத்தரப்பட்டது. இதுதான் ஹுஷூ, ஒரு பயபக்தி தர்றது. இந்த சிந்தனை நம்மள்ட்ட எத்தனை பேர்கிட்ட இருந்துச்சு, எத்தனை ரக்காயத்தில் இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை தொழுகையில் அந்த சிந்தனை நம்மளுக்கு இருந்துச்சு? இந்த உணர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த உணர்வோடு தொழுதால் அந்த பயபக்தி நம்மளுக்கு, நம்ம அல்லாஹ் பார்க்குறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற சிந்தனையோடு தொழுகும் போது அந்த தொழுகை முழுக்க கவனத்தோடு நம்ம தொழுதுறோம். அது ஒரு உள்ளட்சத்தோடு நம்ம தொழக்கூடிய ஒரு தொழுகையாக ஆயிடுது. அதன் மூலமாக மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய தகுதியை இந்த தொழுகையின் மூலமாக நாம் அடைய முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இதை தாண்டி உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு சொல்லப்பட்டக்கூடிய வேறு சில வாக்குறுதிகளும் இருக்கிறது. உள்ளச்சத்தோடு தொழுவதற்கான வேறு சில அடையாளங்களும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய மீதி உள்ள செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடருவோம். இன்று நாம் கேட்டுக்கொண்ட விஷயம், தெரிந்து கொண்ட விஷயத்தை, புரிந்து கொண்ட விஷயத்தை மனதில் பதிய வைத்து இனி வரக்கூடிய தொழுகை, அடுத்த நம்மளுடைய வித்திர தொழுகை, ஃபஜர் தொழுகை, அடுத்த நம்மளுடைய ஃபர்தான தொழுகைகளிலும் குறிப்பாக இரவு தொழுகைகளில் நாம் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ்வுக்காக நாம் பணிந்து நிற்கிறோம். இறையச்சத்தோடு நாம் அல்லாஹ்விற்காக இந்த தொழுகை தொழ வேண்டும் என்ற உணர்வோடு உலக சிந்தனையை எல்லாம் நாம் தவிர்த்து, சிந்தனை தடுமாற்றத்தை தவிர்த்து அந்த உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் இதனுடைய தொடக்கத்தில், இதனுடைய தொடர்ச்சியில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இதை ஒட்டி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முழுமையான விஷயத்தை நாம் பார்த்து முடிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.